மேகதாதுவில் குறுக்கே கட்டினால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். முல்லை பெரியாறு காவிரியை தொடர்ந்து மௌனத்தை முதலமைச்சர் கடைபிடிப்பது ஏன்? பீகாரை போல தமிழகத்திற்கும் தேர்தலில் பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகள் எல்லாம் பரிதாபமாக பறிப்பை கொண்டு இருக்கிறது. இந்த காட்டு தர்பார் ஸ்டாலின் ஆட்சியில் 2026 ஆண்டில் தமிழகத்தில் நிச்சயமாக ஸ்டாலின் அரசு மக்களால் பறிபோகும் நிலைமைக்கு நிச்சயம் தள்ளப்படும். முல்லை பெரியாறு காவிரி கச்சத்தீவு பாலாறு போன்ற ஜீவாதார உரிமைகள் எல்லாம் பாதுகாத்திட இந்த 4.5 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கவில்லை. இன்றைக்கு தமிழக மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் 172 தொகுதிகளில் 10,000 கிலோமீட்டர் அளவில் சாலை மார்க்கமாக எடப்பாடியார் சென்றார். செல்லும் இடமெல்லாம் மக்கள் அன்புடன் வரவேற்றனர். இதன் மூலம் மீண்டும் மக்கள் ஆட்சியை மலர செய்யும் வகையில் இந்த காட்டு தர்பார் ஆட்சிக்கு முடிவு கட்டும் வகையில் ஜீவாதார உரிமையை காத்திடும் வகையில் மக்கள் அளித்த வரவேற்பு மூலம் கண்கூடாக தெரிகிறது. எழுச்சி பயணத்திலும் சட்டமன்றத்திலும் மக்களின் உரிமைக்காக ஜீவாதார உரிமையை எடுத்துச் சொல்லி எடப்பாடியார் தூங்கிக் கொண்டிருக்கும் அரசை தட்டி எழுப்பியுள்ளார். எடப்பாடியார் 50 ஆண்டு கால காவிரி பிரச்சினைக்கு தீர்வு கண்டார். டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் நிறைவேற்றி வேளாண் மக்களை காத்தார். ஆனால் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முடிவு செய்துள்ளது. அது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு ஸ்டாலின் அழைப்பில் ஆலோசனைக்கு வந்த கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவோம் என்று கூறுகிறார். அப்படி கட்டினால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். இது அறிந்துதான் எடப்பாடியார் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். ஆனால் இதில் 1% கூட தான் டெல்டா காரணம் என்ற மார்த்தட்டும் ஸ்டாலின் ஏதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. கூட்டணி தர்மத்தை விலகி கண்டனம் ஏதாவது தெரிவித்தாரா? மறுப்பு சொல்லக்கூட அவருக்கு மனமில்லை. இதுதான் வேதனை உச்சமாக உள்ளது. இன்றைக்கு ஸ்டாலின் அரசு முறையிட்ட மனுவில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் இதயம் சுக்கு நூறாக உடைந்துள்ளது. இது குறித்து எடப்பாடியார் விரிவான அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேகதாதுவில் ஸ்டாலின் அரசின் கையாளாகாத நடவடிக்கையால் காவிரி உரிமை பறிபோகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. தொடர்ந்து மேகதாதுவில் ஸ்டாலின் மௌனம் காப்பதற்கு என்ன காரணம்? கூட்டணிக்கு குந்தகம் வந்துவிடும் என்ற அச்சத்தால் மௌனம் காக்கிறாரா? இந்த மௌனம் தொடருமானால் பீகாரில் எப்படி மக்கள் தீர்ப்பை வழங்கினாரோ அந்த தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள். தற்போது கூட பெங்களூர் பாசன அலுவலகத்தில் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக புதிய அலுவலகம் தனியாக தொடங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் சிவகுமார் வருவாய் மற்றும் வனம் ஆகிய துறைகளிடம் நிலம் கையெடுக்கப்படுமாறு உத்தரவிட்டுள்ளார். கச்சத்தீவு பிரச்சனை என்றால், மீனவர் பிரச்சனை என்றால் கடிதம் எழுதி கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஸ்டாலின். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளா அரசு சட்டப்பேரவையில் பேசிய போது அதற்கு ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கவில்லை. பாலாறு நிலைமை என்ன என்று தெரியவில்லை. இதனால் வேளாண்மை குடிமக்கள் மிகுந்த வேதனையில் உள்ளார்கள். மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மக்கள் ஆட்சி மலரும் போது தமிழக உரிமைகள் காக்கப்படும் என கூறினார். கனகபுரம் அருகே மேகதாது என்ற இடத்திலே புதிய அணை கட்ட முடிவு செய்திருக்கிறது. மாண்புமிகு கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே ஒரு ஆய்வுக் கூட்டத்திலே, ஆலோசனை கூட்டத்திலே கூட்டணி குறித்து பங்கேற்பதற்காக ஸ்டாலின் அழைப்பிலே பங்கேற்ற போது தமிழகத்திலேயே அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், மேகதாதுவை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுடைய டெல்டா பகுதிகள் பாலைவனமாக மாறும் என்பதை அறிந்திருந்த டெல்டாக்காரர் நம்முடைய புரட்சி தமிழராக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாரே, அதில் 1% கூட நான் டெல்டாக்காரன் என்று மார்தட்டி கொள்கிறாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அதற்கு ஏதேனும் மறுப்பு தெரிவித்தாரா? அல்லது அந்த செய்தியை நாங்கள் ஏற்பதற்கில்லை என்று கூட்டணி தர்மத்திலே இருந்து விலகி அவர் கண்டனம் தெரிவிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மறுப்பு கூட அவர் சொல்வதற்கு மனமில்லை என்பதுதான் நம்முடைய வேதனையின் உச்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்திற்கு எதிராக ஸ்டாலின் அரசு தாக்கல் செய்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிற வேதனை செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. உடனடியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற அரசை தட்டி எழுப்பி அறிக்கை வெளியிட்டார்கள். அதோடு கர்நாடக அரசு
விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கவும் உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாக இன்றைக்கு நமக்கு செய்தி வருவது இதயத்தை சுக்குநூறாக தகர்த்தெறிகிறது. ஸ்டாலின் திமுக அரசின் கையாலாகாத அக்கறை இல்லாத நடவடிக்கைகளால் தான் நம்முடைய காவிரி உரிமை பறிபோகிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகும் என்பது டெல்டாக்காரரான ஸ்டாலின் அவர்கள் அறியாதது அல்ல, நாம் முதலமைச்சருக்கு தெரியாதது அல்ல. ஆனால் என்ன காரணத்தினாலோ மௌனம் காக்கிறார். ஒருவேளை கூட்டணிக்கு குந்தகம் வந்துவிடும், பங்கம் விளைந்துவிடும் என்கிற அச்சத்தினாலோ என்னவோ மௌனம் காக்கிறார். ஆகவே இந்த மௌனம் தொடருமானால் பீகாரிலே எப்படி மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தூக்கத்தை தொலைத்து ஆய்வு செய்திருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு கர்நாடக அரசு சார்பிலே பெங்களூர் பாசன அலுவலகத்திலே மேகதாது திட்டத்திற்கு ஒரு புதிய அலுவலகத்தை தனியாக தொடங்கி வைப்பதற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் வருவாய்த்துறைக்கும் வனத்துறைக்கும் நிலம் கையகப்படுத்துவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி பேரதிர்ச்சியாக நம் தலையிலே இடியாக வந்து இறங்கியிருக்கிறது. ஆகவே தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையாக முல்லை பெரியாறு, காவேரி, பாலாறு, கச்சத்தீவுக்கு கடிதம் எழுதிவிட்டு கதையை முடித்து விடுகிறார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுதெல்லாம் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர் கவிதை நடையிலே ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அதனுடைய கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். எப்பொழுதெல்லாம் முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டுவோம் என்று கேரள அரசாங்கம் அங்கே சட்டமன்றத்திலே, மக்கள் மன்றத்திலே பேசுகிறதோ அப்போதெல்லாம் அவர் எந்த மறுப்பும் தெரிவிப்பதற்கு முன்வரவில்லை. அதேபோல பாலாறிலே இன்றைக்கு நிலைமை என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே இப்படியே போனால் தமிழகம் வேளாண் மக்கள், வேளாண் குடிமக்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவார்கள்? ஆகவே தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் பறிக்கப்படுவதனாலே பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற விவசாயிகளை காப்பதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய எழுச்சி பயணம் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பீகார் தேர்தலுடைய முடிவு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்திருக்கும் என்பதை நினைவிலே கொண்டு தூக்கத்தை எப்போது தொலைப்பீர்கள் அல்லது உங்கள் ஆட்சியை தொலைக்கிற காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.